வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் இரண்டாம் கட்டத் தேர்தலில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு அதிகரித்தது. திரிபுரா 77.93% வாக்குப்பதிவுடன் முன்னணியில் உள்ளது. அதைத் தொடர்ந்து சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கம் ஆகியவை முறையே 72.13% மற்றும் 71.84% பங்கேற்பை கண்டன. மாலை 5 மணிக்குள் 76.06% மற்றும் 70.66% வாக்குகள் பதிவானதுடன் மணிப்பூர் மற்றும் அஸ்ஸாமிலும் உற்சாகம் பரவியது. இது தேர்தல் செயல்பாட்டில் வலுவான ஈடுபாட்டை காட்டுகிறது. முந்தைய கட்டங்களுடன் ஒப்பிடும்போது சில பிராந்தியங்கள் வாக்காளர் பங்கேற்பில் கணிசமான அதிகரிப்பை கண்டாலும் மற்றவை மிகவும் மிதமான வாக்குப்பதிவை வெளிப்படுத்தின. மகாராஷ்டிராவில் 53.51% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது நாடு முழுவதும் பல்வேறு அளவிலான வாக்காளர் ஈடுபாட்டை குறிக்கிறது. இந்திய அரசியலில் இரண்டு முக்கிய மாநிலங்களான பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகியவை முறையே 53.03% மற்றும் 52.74% வாக்குகளை பெற்றன. குறிப்பிட்ட தொகுதிகளில் 46.96% முதல் 61.89% வரையிலான மாறுபட்ட அளவிலான பங்கேற்பை காட்டுகிறது. கணிசமான மக்களவை தொகுதிகளைக் கொண்ட மாநிலங்களில் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசமும் தேர்தல் நிலப்பரப்பில் பங்களித்தன. ராஜஸ்தானின் சராசரியான 59.19% மற்றும் மத்திய பிரதேசத்தின் 54.83% வாக்களிப்பு குறிப்பிடத்தக்க வாக்காளர் இருப்பை பிரதிபலித்தது. சில தொகுதிகள் குறிப்பாக அதிக பங்கேற்பு விகிதங்களை கண்டுள்ளன, குறிப்பாக மத்திய பிரதேசத்தின் ஹோஷங்காபாத். கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் 63.9% வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது பரவலான குடிமக்கள் ஈடுபாட்டை குறிக்கிறது. இருப்பினும் ஏற்றத்தாழ்வுகள் தெளிவாக தெரிந்தன. மாண்டியாவில் அதிகபட்சமாக 74.87% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அதே நேரத்தில் பெங்களூர் சென்ட்ரல் 48.16% குறைந்த எண்ணிக்கையில் பதிவாகியுள்ளது. பாரம்பரியமாக அதிக வாக்குப்பதிவு உள்ள கேரளாவில் தற்காலிகமாக 67.27% வாக்குப்பதிவு முடிந்தது. இந்த வலுவான தோற்றம் இருந்த போதிலும் இது 2019 மக்களவைத் தேர்தலில் பதிவு செய்யப்பட்ட குறிப்பிடத்தக்க 77.84% ஐவிட குறைவாக இருந்தது. ஆயினும்கூட உத்தியோகபூர்வ நிறைவு நேரத்திற்குப் பிறகும் வாக்குச் சாவடிகளுக்கு வெளியே நீண்ட வரிசைகள் காணப்படுவது இறுதி வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கிறது. இது ஜனநாயக பங்கேற்புக்கான கேரள வாக்காளர்களின் நீடித்த உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.